கேஸ் அடுப்பு பக்கத்தில் இருக்கிறதுனால ஏதோ சமையல் செய்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நம்ம ஆம்ஸ்டருக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரெடி பண்ண போகிறோம். அப்படி இந்த கேஸ் அடுப்பில் பெருசாக நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பாயில்டு எக் தான் பார்த்தீங்கன்னா பாயில் பண்ண போகிறோம். நம்ம ஆம்ஸ்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 2 டைம் பார்த்தீங்கன்னா பாயில்டு எக் கண்டிப்பாக தரணும். அப்படி தரலன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஆம்ஸ்டர் எல்லாமே கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், ஆக்டிவாக அவ்வளோ இருக்காது. நம்ம வந்து இந்த மஞ்சள் கருவெல்லாம் வந்து எடுக்க போகிறதில்ல, ஒன்லி அந்த ஒயிட்டில் இருக்கிறது மட்டும்தான் ஆம்ஸ்டருக்கு ஃபுட்டு போட போகிறோம். இந்த வயசான ஆம்ஸ்டர் பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லை கண்டுபிடிச்சி ஏந்து வந்துட்டார். இந்த மஞ்சக்கரு பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் இல்லை, அதனால ஒரு ஒத்திக்கு எட்ட வச்சிடலாம். முட்டை பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்குது, அதனால கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சிருப்போம். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம கேரட்டும் கட் பண்ணிடலாம். இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியலையே. நம்ம கேரட்டும் கட் பண்ணி ஆம்ஸ்டருக்கு போட்டுடலாம். எப்பயுமே கேரட் பீன்ஸ் தான் நம்ம ஆம்ஸ்டருக்கு போடுவேன். இன்றைக்கி நம்ம எக்கு யூஸ் பண்ணுறதுனால பீன்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட்டு நம்ம வயசான ஆம்ஸ்டருக்கே பார்த்தீங்கன்னா எக்கு கொடுத்துருவோம். ரெண்டாவது ஒருத்தர் கொடுத்துட்டு மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டா ஆம்ஸ்டருக்கு கொடுத்துடலாம். மற்ற ஃபுட்டை கூட வேஸ்ட் பண்ணிவிடுங்க, ஆனால் எக்கு ஒன்று கூட விடாதுங்க, எல்லாத்தையுமே சாப்பிட்டுடுங்க. நம்ம பாண்டா ஆம்ஸ்டர் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா மட்டை ஆகிட்டாரு. எப்படி அழகாக தூங்குது பாருங்கள்.